மகாநதி சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நேராக கிருஷ்ணா கிட்ட போகிறாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க நிறைய அமௌண்ட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா காவேரியோட அப்பா இறந்ததுலேருந்தே நீங்கள் யாருமே எந்த வேலைக்கும் போனதில்லை போல இருக்கு. அவரை சேர்த்து வச்ச சொத்தை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அது பத்தலைன்னு கடன் வாங்கியிருக்கீங்க. அதை கடத்தை கட்ட முடியாததுனால தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களோன்னு தோணுது. அதுதான் சார் உண்மையும் கூட. எங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்தாகணும். அதனால் நாங்கள் இதே வீட்டில் தான் இருப்போம். நீங்கள் போக சொன்னால் கூட நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி கிட்ட நான் பேசியிருக்கேன். நீங்கள் காவேரியோட வீட்டில் பிரச்சனை பண்ணி அவங்களோட நிம்மதியை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்கன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சிந்து இருந்துட்டு, ஆமாம் இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமா, எதுக்குமா நம்மளுக்கு இந்த அவமானம், நானும் நல்லா படிச்சிருக்கேன், அவனும் நல்லா படிச்சிருக்கான், பேசாமல் நாங்கள் 2 பேரும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.